வீடியோ வரல வீடியோ கட்டாய் அதை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அவனுக்கு. மணி ஆச்சு ஒரு சைடு தான் அது கவர் ஆகிட்டு இருக்கும். அந்த அதுவும் கவர் ஆகுது. இன்னைக்கு என்ன சாப்பாடு மார்க்கெட்டுக்கா போகுமா? நல்லா பாடு எல்லா போலும் ஏறி நான் ஒரு 3 வாரமா ஆடிட்டு தானே இருக்கேன். 40, 30, 35, 25 ஓப்பனிங் இறங்குறேன்ல. இப்போ ஒன்றெல்லாம் கிடையாது. நானும் சண்டே போதும் நான் தான் ஓப்பனிங் இறங்குறேன். ரோஷனில் வந்து விளையாடினாதான் லாஸ்ட் டைம் இருங்க. ஆமாம் பெருசாக வரல. எங்கள் டீமில் அவன் அந்த விக்கெட்டுக்கு இப்படின்னு தூக்கிட்டான். அப்புறம் கை முடிக்கிட்டான். இவர் கரெக்டா மறைக்கிறாரு. ஓப்பனிங் நல்லா தெரிஞ்சது பால். ஸோ அதனால அந்த பவர் பிளேயே பத்து ரன் மணி நீ அவனுக்கு அப்படியே ரெட்டர் பண்ணி கொடுத்துடா. ஏன் எடுத்துட்டு போங்க ரெண்டு பேரும். இல்ல அதான் நல்ல மைண்ட் தான். மைண்ட் அது அந்த அடிச்ச பட்டு 11 கேட்டிருக்காங்க. அதே போய் எங்க டீம் நல்லா போடுறேன். நம்ம டீம் ஒழுங்கா போட மாட்டோம். நானே எங்க டீம் ஒழுங்கா போட மாட்டேன். இங்க நல்லா போட்டேன். தனி மீன் வந்து பேசியா பாபுல
அவர் ஆட்டார் இப்போ அவுட் ஆகாது மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நகர வேண்டியதானே, ஸ்டாப் பண்ண வேண்டியதானே. வரல, இல்லை இல்லை எனக்கு ஸ்டாப் வெளில போடணும். மணி பேர் கூட இருக்கா பேரு அது எப்படி ரெண்டுமே ஒரே படம் வாங்கி வச்சுக்கிறாரு அவர். உனக்கு என்ன அருண் அருண் ரெண்டு படம் ஒரே படம் ஒரே சைடு அப்படியா? நான் மாற்றி கட்டிங்கன்னு சொன்னேன். இல்லை ரெண்டும் ஒரே படம் அப்படின்ட்டு நல்லா போகலாம். சீக்கிரம் 5 ரூபா முடிய சொல்லுங்க. ஆனால் அந்தமாரி ஒரு இதை அடிக்கணும். நம்ம அந்த அந்த நம்ம அதில் தான் வந்து நம்ம லூஸ் பால் ஸ்லோ பால் ஆடி ஆடி அந்த பையன் நல்லா போட்டான் ஸ்விங்கு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நான் அவன் கூட நானே ஆட ஃபுல் டாஸ் போட்டான். பார்த்தாடைங்க பொறிநாடைங்க ஒன்றும் இல்லை, கேம் இருக்கு. ஆடு வெட்டலாம்டா. நீ மேட்ச் இங்கே போடுங்க. பக்கமாக இருக்குல்ல ரஞ்சித் இன்னைக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன்னு கேட்க. ஒரு சைடு தான் விட்ட மாதிரி ஸ்டிக்கிங் போயிடுச்சு. ஏய் நெசர் பாதல போய் வாடா ஃப்ரண்ட் பிளாட் டேய் சின்ன பையன் நல்ல பக்கம் ஒர்க் பண்ணுற பையனாக இருக்கும். காலேஜ் போடுறான் பாரு. ஆக்ஷன் நல்லா ஆக்ஷன் போடுறது. ஸ்டாக் மாதிரி இருக்குது பார்த்தியா? ஸ்டாக் மாதிரி வா வந்து பேட்டர் ஆஃப் ஆகிட்டு அம்பே ஒண்ணு இல்ல, டைம் இல்ல. சரியா போறோம். ஓவர் இருக்கு, பொறிநாடி நீங்க பண்ற ஆங்கர் போய் அடிக்கிறான் உள்ள. கேம் சுவிட்ச் ரோல் பண்ணி அடிக்கோ. இதுல ஹேண்டில் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதான் டபுள் கிரிப் போட்டுருக்காங்க. டபுள் கிரிப் பெருசா இருக்க மாதிரி தான். இது சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் ரோடே இது சின்ன
ஆடுறா பொறுமையா ஆடுறா, ஒண்ணு இல்லடா, டைம் எடுத்துக்கடா. அதான் சொல்லுவாங்க, ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது, பொய்யா இருக்காங்கன்னா கிள்ளியும் அடிக்கும். சீரியஸாக நல்ல பவர் இருக்கும், ஹேண்ட் பவர் இருக்கும். இந்த தடுப்பு மாட்டுறது அவளை பார்த்து நம்ம இது நல்லா சிக்ஸ் அடிப்பானுங்க. ஆனால் அந்த ஐலாண்டில் அடித்தான் லாஸ்ட்டு ஒரு பொறுமையா ஆடு, யாரும் ரொட்டேட் பண்ணி யாரே ஆட்டுவாங்க. எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போ. அன்பே வாட்ச்மேன் ஆடினா ரொட்டேட் பண்ணிக்க, பொறுமையா அடிக்க, விக்கெட் கொடுக்காத. அன்பே வாட வாட்ச் பண்ணு.
போப்பா. கண்ட்ரோலருமே பரவாயில்ல, பால் வாட்ச் பண்ணாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஷாட் எவ்வளோ அந்த ஒரு காட்டு பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, ஆடா, ரிலாக்ஸ் ஆடுறா. கார்த்தி அவன்கிட்ட பேசு கார்த்தி. ஆடுடா, லூஸ் ஓவர் இருக்கும், பார்த்தாடுங்க, ரிலாக்ஸ் ஆடுங்க. டபுள் டபுள் டபுள்
ஆப்போசிட் டீம் ஆடுங்க ஸ்டார்ட் பண்ணி ஆடுங்க அடுத்தோம் ஸ்டார்ட் பண்ணி ஆடுங்க கூப்பிடுங்க கார்டு இல்லைங்க ஏதாவது கேட்கலாம் எடுத்துக்கோ ஹெல்மெட் போட்டு நின்று பாலு சுத்தமாக தெரியல இங்கே வீர பால் கூட தெரிய மாட்டேங்குது
மச்சான் தண்ணி தண்ணி வரேன். கொஞ்சம் கேம் எடுத்துட்டு போலாம். பால் நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. இவர் பேடப் மட்டும் ஏதோ பேடம் தான் கொடுங்க. ஏன்னா அது கிரிக்கெட் இந்த பேர் ஒரு கால் செட்டாக வரும். கட்டிக்கலாம் இருக்க ப்ரோ. அதுக்காக நிற்காது.
பிளேட் மாயா பரவாயில்ல ரொட்டேட் பண்ணி ஆடுங்க கொஞ்ச நேரம் போட்டோம் நல்லா படுதான் போயிடணும் மனையில் ஒரு டைம் அடி வாங்கிட்டு எனக்கு வரல இதுவாயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் கீப் பண்ணி ஆகுமா நான் வேணும்னா அப்புறம் ஜெயராம் அவன் ட்ரை பண்ணேன் அவன் பாம்புடா இருக்காது பரவாயில்ல கைவிடுவான் ஆமாம் பாம்பு டான்ஸ் ஆடுவான் கடைசி டைம்ல வர மாட்டாரு அவனுக்கு ரெண்டு மேட்ச் நாட் பால் அது வேற ஆடும்போது எங்களுக்கு ஆப்போனண்ட் அவங்க தான் நான் போனேன் எந்த ஒரு டீம் அடிச்சு ஆச்சுமா நம்ம பசங்களை ஆச்சு போன மேட்ச் நோபாலா ஆமாம் ஆமாம் குதிரை இப்போ தான் கையில் அவன் தான் பார்த்துக்கிட்டு ஆமாம் 4 டீம் போகிறாங்க.
போடா ப்ரோ வெளிய ப்ரோ பால் குச்சினே வெளிய தான் போனாரு. வெளிய தான போய் பாலே பிடிச்சாரு பைத்தியம். மாயா போறா சிக்ஸரா சிக்ஸ் தானே ப்ரோ பால் வெளிய போய் குடிறாரு இல்ல வெளிய தான போய் பாலே பிடிச்சாரு. மாத்துக்கு முன்னாடி தான் இருக்கு போன் இல்லடா அந்த போன் வெளிய தான போய் பாலே வெளில தான் ஓடுது மாயா சரி ஆடு காத்தியோ பரவாயில்ல 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 பேட்டிங் பேட்டிங் தான். நம்ம தான் நேர்மை நாயகன் மாதிரி இல்ல அவன் அப்ப தான் போய் பார்க்கணும்னா பேட்டிங் பேட்டிங் தான். ஐடியா போய் சுடு சரி. பரவாயில்ல பரவாயில்ல யூஸ் பண்ணி அந்த ஓவரை. அவன் இந்த எட்ஜில் பிடிச்சா அப்பயே அவனுக்கு டாட்டா இருக்கு சாடா டப் ஏழு ரன் தானே ஒரு வைடா. பேட்டிங் பேட்டிங்ண்ணா. மழை பெஞ்சு மேட்ச் முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு நோபால் நோபால் நான் யூஸ் பண்ணிண்ணா. பரவாயில்ல பரவாயில்ல. பேட் போனா தெரியல. தண்ணி இருக்குமா கார்த்தி பாக்கியலட்சுமி மச்சான். பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி ரவிச்சந்திரன். ப்ரோ ஸ்ப்ரே இருக்கு கிட்ட ஸ்ப்ரே வச்சிருக்கீங்க ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ ஸ்ப்ரே இல்ல இல்லை சதீஷ் ஃபோன் பண்ணுங்க. இருக்கா ஸ்ப்ரே இருக்கா? சரி ஓகே கஸ்டமர் டான்ஸ் அங்கேயே வாங்கிட்டீங்களா? ஒரு
விநாயகர் ஆ பேண்ட் எங்கேயும் வாங்கிட்டுக்கிறியே இது எனக்கு அவரும் ஒரு பேண்ட் அவர் தான் பிடிச்சிருக்கிறாரு. இந்த பேண்ட்டை நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் உனக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வந்துச்சு. அது 30 ரூபா பேண்ட், அதை வாங்க தான் வாங்கிடுவேன். நீ என்ன பாருங்க ரெட் புல்ல வேணும். ரெட் புல்லா? ஸ்பான்சர்ஷிப் பண்ண சொல்றது ரெட் புல்ல. கேட்டாரு இப்போ கேள்வி அவ்வளோ இருக்குது. மற்ற எல்லாருக்கும் போய் வைக்கிறோம் நம்ம கேள்வி. தோனி பேனா இருக்கும். அது எதுவுமே தோனி சாட்டே ஆகும். தோனி அது விராட் கோலி ஸ்டார்ட் கார்த்தி பாத்தாடு கார்த்தி ரிலாக்ஸ் ஆடு. விக்கெட் தட்டா இங்க வந்தல ஸ்டார்ட் ஆகலையா? ஏய் ஆல்ரெடி பச்சை போய் ஆல்ரெடி எங்கல ஒரு பால் அது வைட் போயிடுச்சு. அவன் ட்ரை பண்ணான். சுத்தமா வெளிய போயிடுச்சு. ஆனா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணா கூட போயிடும். நான் இங்கே இருந்துச்சா அந்த பால் தான் கீழே அடிச்சு கவுட்ல இருக்கா? பால் ஸ்லோ தான். ரிஸ்க் எடுக்கிறது அசால்ட்டா வர்றாங்க. அசால்ட்டா வரது ரிஸ்க் நினைச்சிட்டாங்க. ட்ரை பண்ணுறது இறங்கி அண்ணன் மாட்டேன் வெயிட் பண்ணி இறங்கி அதுக்கு அதுதான் வேணுங்குது. பரவாயில்ல பரவாயில்ல கடினா அந்த பால் கடினா அண்ணா போறியா போறியா பேடி 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 ப்ரோ நைஸ் ப்ளே கார்த்தி. நேற்று போய் நான் அவங்ககிட்ட பேட்டு வந்திருக்கு 14,000 ரூபா தரமாக இருக்கு. பேட்ஸ்மேன் மேடம் சரி கோடம்பாக்கம் மேடம் கோடம்பாக்கம் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குப்பா. ப்ளே ப்ளே அண்ணா ரெடி பண்ணேன். பால் ரெண்டு வந்துச்சு ரொட்டேட் பண்ணல அப்படியே வந்துரும் பால் கத்தி ரெண்டு தானே அப்படியே ரொட்டேட் பண்ண அண்ணா விக்கெட் மட்டும் தேவையில்ல அப்படியே ரொட்டேட் பண்ணா சீக்கிரம் அண்ணா யாதே போன் உண்டா பார்த்தாம இப்போ எப்படின்னா சொன்னாதான்
ஓடியா चार अरे படி 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 फोर फोर कुत्रा अंबेरे போர் 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 போறா ஏடா படி படி படிடா ஓடா போலாம் போலாம் ஆளனா இங்க வர ஆளனா டேய் தண்ணி குடுறா அவனுக்கு டேய் முட்டை அவன் தண்ணி குடுறா சொல்லிப்பா டேய் கண்ட்ரோல் பண்ணி கார்த்திக் அவர் குடிங்க எல்லாரும் வச்சிருக்காங்க 30 28 39 30 அருண் போடுறதும் இவன் கோபி பாண்டு கோபி போடுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு கையை இங்க இருக்கு அவன் உடனே நமக்கு ஒரு கோட்டை போட்டாலும் அவன் சார் கொஞ்சம் ஓரமா வாங்க சார் நம்ம மேட்ச் இன்னும் போறோம் அவன் மேட்ச் இங்கேயும் போட மாட்டான் நீ நீங்க நெக்ஸ்ட் மேட்ச் போட நெக்ஸ்ட் மேட்ச் போ வெளியே கடந்த ஒரு கோல் ஆகும்போது ஆடுங்க ஸ்கோர் வந்துருச்சு பொறுமையா வெட்டு பண்ணி ஆடுங்க சூப்பரா ஆடிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஷிப் கண்டினியூ பண்ணுங்க
சொல்ல மாட்டேங்குது எங்கடா இருக்க நீ எந்த இடத்துல கரெக்டா எந்த இடத்துல இருக்கணும் கரெக்டா இந்த வயல இந்த பர்ஸா இதுவா குணா பர்ஸு உன் பேக்கில் தான் இருந்துச்சு இல்லைப்பா அதே சேம் ஷாட் தான் ஆனால் ஃபஸ்ட்டு தூக்கிட்டேன் இந்த தூக்கல அப்படியே அப்படி காட்ட போட்டேன் அது கரெக்டாக கையில் போடுறேன் எவ்வளோ அடிச்சேன் நீ கேஸ் போகுதுல நியூரோ கேஸு அதுக்காக இருக்கும் இல்லை இல்லை பாத்தீரா யாரா கட்டி விடும் நான் என்ன கை கட்டி விடும் நீயே கட்டிட்டு போயிடலாம் இல்ல இல்ல போட்டு போட்டு அரப்பாவில பாப்பு பட்டி அதுதான் என் தடா முன்னாடிலேருந்து கட்ட சொல்றானே காடு தோற்கே முக்கு காடு வச்சுட்டாரா காசு போட்டுக்கியா லெஃப்ட் ஹேண்டா போட்டான் நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் நீங்க நின்னுங்க அப்ப சொல்லிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் வேறு ஒரு மயில் பண்ணி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கரெக்டாக சொல்லிட்டு வரேன் பின்னாடி ஒரு ஆள் வரான் ஏமாற்றி போட்டான் ஒருத்தன் ஏமாத்திட்டுனே இருக்கான் பையன் டேய் மாப்ள நம்மள ஏமாத்திட்டுனே இருக்கான் நீ உனக்கு பேட்டிங் இருக்குது ஒரு சம்பவம் இருக்குது நீ பாரு ஏய் அவன் மாயா அடிப்பான் ஏய் இல்லடா ஓபனிங் பேட்ஸ்மேன்டா அது சரி அதனால நாங்க லாஸ்ட் நீ பாரு சரிடா கட் நம்பருக்கு மூஞ்சி மிதிப்பான்
தம்பி இது யார் பண்ணுறா? இது மணி தானே, சரி ஓகே. சே நான் இதை எதிர்பார்க்கல தம்பி, அது போல தட்டுனா கீழே தட்டுண்டா, ஆகாயத்தில் தட்டக்கூடாது. தலை இது நீ கட்டியிருக்கலாம் தலை. 55 ஆ 50 கட்டிக்கியா? மாற்றினா கற்றுக்கவா இல்லை முன்னாடி போகிறேன் நான் இல்லை. கீழே இருக்கிறது கட்டை தாண்டா கட்டிக்கலாம். இந்த கட்டுக்கும் கட்டும். இந்த அந்த காலம் இந்த காலம் கட்டியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கா? அவன் விளாடுறது கரெக்டாக இருக்கு. முன்னாடி போகிறான் இல்லையா? ஸ்டார்ட் கட்டாங்கன்னா எங்கள் ஆர்டர் மேலே எடுத்து போடுறா. அதில் அது கிட்ட மாட்டி கட்டும். அதில் ஒரு பால் செம்மையாக வயசில் வாங்கிப்போம். பாலுக்கு எல்லாரும் எதுவும் போட்டுங்க இல்லை வந்துருக்கேடா. நான் புரிஞ்சுட்டேன். ஸ்லோ பால் இல்லை, ஸ்லோ பால் இது. நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி எப்படி போட்டேன். என்ன பண்ணுறீங்க? நீ அவுக்கவே இல்லை நீ மாயா மாயா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அவர் அக்கா போய் போறாரு, எப்படி தான் போறாரு. அவர் ஸ்ட்ரைட் பண்ணி உள்ளே இறக்குறாரு. என்ன தலை வேகுமா? போறாரு, நீ போய் அட்ரஸ் ஆகிட்டு இருக்க. அவ்வளோ மாயா வந்து இல்லை சார், அதில் கொடுத்துட்டேன். ட்ராக் பண்ணிக்கிறா எல்லாம் இதையும் போட்டு போட்டுறாரு. இதுதான் எனக்கு மிக்ஸ் பண்ணல. மெயில் ஐடி சென்ட் பண்ணுமா சார்? சூப்பர்யா ரொம்ப மேல இருக்கு எனக்கு இது. நான் ஆஃபீஸ் போய் கால் பண்ணிட்டேன். கீழே இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப மேலே இருக்கு. இது உங்கள் வாய்ஸ் யாரே இது ரொம்ப பிரேக் ஆகுது. ஒரு மாதிரி எதுவும் பைக்லேயே காசு ஏதோ போயிருக்கோம். இப்போ கேட்குது. கற்றுக்கண்ணானுங்க என் மாப்பிள்ளையே இதுதான் கற்றுக்கண்ணா. இப்போ பார்த்தா இதை கட்ட மாட்டேங்குது. ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்கா சார் அதில்? சரி ஓகே, நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ இங்கே விளையாடிட்டு இருக்கேன் சார். நான் போகிறேன். மேட்ச் போயிட்டு சரி. ஸ்டார்ட் ஆகும். சூப்பர்யா ஓகே ஓகே எனக்கு வாங்க, நான் கிளம்புறேன். மாயா விக்கெட் நான் தான் விக்கெட். அப்போ எனக்கு கொடுங்க. மாயாட்ட விட்டுலாம். அல்ல அப்போ நான் அங்கே பார்த்தா ஏய் ஷார்ட் ஆயோ. ஏய் ஷாட் மாயா. ஆசியா. பேட் என்னோட பேட் மாத்தினா மாத்திட்டான். கரெக்டாக அதே போய் அவனே நம்ம அடிக்கவே இல்லை எல்லாமே டைம் பண்ணுவாங்க ஃபஸ்ட் பாலே அப்படி தான் அவுட் ஆகிருப்பான். என்ன பண்ணி அப்படியே ஆஃபீஸ்
அந்த ஒரு ஓவர் அவுட் ஆகாம இருந்தா வச்சுக்கேன், அந்த ஒரு பால் மட்டும் இருந்தா போயிடும். இந்தாடி போட்டானா வெளில தான் கிளம்பும். இப்போ அந்த சங்கத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி பயமா இருக்கு. மாயா அவன்கிட்ட சொல்லு மாயா, அதை எடுக்க வரானே. அவன்கிட்ட சொல்ற அதை எடுக்குவாங்க. நம்ம ஆர்வம் தான் எடுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அவங்க அன்னைக்கு கூட கடைசி கேட்டாங்க. நான் நல்லா அடிக்கல. அதுக்கப்புறம் ஆடிக்கிட்டேன் 29 ரன் ஆடிக்கிட்டேன். 14 பால் 29 ரன் ஆடிக்க வருவாங்க. மாயா குட்டி போடுங்க. சிக்ஸ் போட்டாட்டா வந்துடும். புது ஹேமர் வாங்கி கொடுத்தேன். எங்கே போய் சொல்லி தரேன். நீ தூக்குங்க. நீ பழக்கியா? ஓவர் முடிச்சேன்னு அவர் பாரு ஓடினே இருக்கிறாரு. அவனை கண்ட்ரோல் பண்ற அவன் ஓடுறான் பாரு. 25 ஆகுதா? 29. ஓகே. அவுட் பத்தல. பூரா பூரா அந்த பால் ஏய் 29 ரா. 42 balls 32. 30. இவன் 5 ஓவர் போறாம இருக்கு. ஆமா முச்சறாங்க. ரெண்டு பேரும் நான் அவ்வளோ ஓவர் போட்டுருக்கேன். இன்னொரு ஒரு மாயா போட்டுருவாங்க. 82 அடிப்பாங்க. அதெல்லாம் இருப்பான். வருண் அவருக்கு நல்லா சிங்கிள் கூட்டு ஆடுங்க. ஜாலியா ஆடுங்க. ஃப்ரீயா ஆடுங்க. கசி நம்ம அத்தை பையன். எல்லாரும் அவுட் ஆயிட்டு வந்தீங்க. கடைசியில் அவன் அனுப்பி பால் வேற இந்த பாட்டு நீ மாலை போட்டுங்க. நான் எதுவுமே கட்டல. சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ ஷூ போட வச்சாங்க. ஆமா. அப்புறம் போய் குணா முடிச்சுட்டு வந்துட்டான். அந்த மேட்ச் தான் நான் அடிச்சேன். நீங்க சொன்னீங்களே ஏதோ அப்போ பட்டியல் யார் பார்த்தாங்க? ஏன் அவனுக்கும் இருக்கு யாருக்கு?
அவன் டீம்ல பூரா பேருமே வந்து விட்டுருக்காங்க முன்னாள் பண்ணியா வளருது நமக்கு வளர மாட்டேங்குது எல்லாரும் லாங் ஏன்னா உனக்கு பின்னாடி வல்லது அது தலை வலிக்கும் உடம்பு இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா எல்லாம் பேடிங்க நீங்க ஏதோ கோல்டிங் கூட பேட வச்சிருக்காங்க. முப்பது கோலா 40 என்ன தலா 2 பேருமே முடிச்சுட்டு வந்துடுவாங்களோ? முடிச்சா நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். நம்ம அப்படியே சீக்கிரம் கிளம்பிடலாம். தூக்கமாக தான் சரி. வெயிட் பண்ணுறா எடுக்க சொல்லு பரவாயில்ல. சிங்கிள் ஆனால பாடு ஆடு நல்லா ஆடு பாட்டு நல்லா வச்சுக்கிறான். நான் லைட்டாக வச்சு போட்டுக்கலாம் பாட்டு. மணி ஒரு மணி போயிட்டா பரவாயில்ல ரொம்ப மோசமாக போகுது சொல்ல ஒரு வர. சிங்கிள் எடுத்துருக்கோம். இப்போ ப்ரெஷர் வந்து இதுவாகாது. நேற்று பார்த்தியா இவன் பேர்னா கிஷன் 3 பேட் பால் ஆடிட்டு அந்தாண்ட போனோடனே இவன் டூபே அவுட் ஆகிட்டான் பாரு இந்த ப்ரெஷரில். சிங்கிள் எடுத்துக்கோண்டா அவன். சிங்கிள் எடுக்காம தேவலாம் போயிருக்கான். ஏய் 27 ரன்னு முடிச்சிட்டாங்க. 26 ரன்னு. சரிப்பா அது ஹெல்மெட் வரும் அதில் நம்ம ஒரு ஆளுக்கு மேலே மேட்ச் மிஸ் ஆகிட்டே இருக்குது. கேப்டன் அந்த முட்டி போட்டு ஒரு ஷாட் அடிப்பீங்க பாருங்க. என்ன கலாய்ச்சினுங்கிற டேய் என்ன மாதிரி அடிப்பாரு அந்த ஷாட் ஷாட் நீங்க நீ பாத்தீங்களா? இப்போ இறங்குறான்டா டேய். என்ன மாதிரி அடிப்பாரு தெரியுமா? என்னதுல அப்போலோ சீஸ்ல அடிச்சு சாத்தினாரு. நம்ம வெளியே வந்துட்டான் தினேஷ் இவனும் போய் அது சிங்கிள் போயிருக்கலாம். 24 வண்டி கிட்ட வந்துடும். வேண்டாம் சிங்கிள் எடுத்துக்கோ. ரொம்ப க்ளோஸ் வந்துட்டான் தலைவா. அவன் வந்து ஃபுல் டாஸா போட்டு ஏன் அந்த 3 விக்கெட் இருக்குன்னு நம்புற பாரு வேணாம் என்ன நடக்கும். 25 தான் ஒரே தட்டி தட்டி 25 தான். கிட்ட வந்து இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நான் போனோடனே உள்ள விட்டுருக்கேன் அந்த மாதிரி நீ பண்ண. ஆனால் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். சுற்றணுமே ரெடி ஆகிட்டே வந்தேன். சுத்திரம் போலாம் பாப்பா.
கொஞ்சம் இன்னும் நமக்கு அவனை பார்த்து எடுத்து போயிட்டான் அப்படியே நல்லா இருந்துச்சு தான் பாரா ஏய் அதுக்கேற்ற மாதிரி பால் வந்துச்சுடா. இப்போதான் இன்னும் 2 தாண்டி இருக்கு. 200 மேட்ச்க்கு மேலே வேணான்ட்டேன். ஆல்ரெடி ஓஜிஸ் பேக்கடியா ஓப்பனிங்கு நானும் அவர் தான் ஃபஸ்ட்டு அப்போ தான் வரேன். போய் ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் வச்சுருக்கேன். அது உனக்குப்பா, எனக்கு இல்லை. அவன் 40 அவனோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ தெரியுமாடா? 38. அதுக்கப்புறம் அவன் ஆடவே இல்லை. எங்கே ஆச்சு 40 ரெண்டுமே நம்ம இதில் தான் அடிச்சியா 47 ஆனால் திருப்பி கொடுத்துட்டோம். அது வேற. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள வாயா. ஆல்ரெடி சிக்கன் ப்ரோக்கன் ஆச்சு ப்ரோ. சொல்லுங்க அத. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அவர் அடிச்சாரு. பிரபா இது சரி விக்கெட் கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெம்ப் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் ஸ்டெம்ப் புடுங்கனதா அவுட். என்னடா கொடுக்குறீங்க? ரூல்ஸ் ஒருத்தர் பேசினாருங்க அவரு. வெயிட் பண்ணுங்க. ஆக்கே கேளுங்க. ஆக்கே. பிரபா ஒரு எப்படி அவுட் ஆகும்? சிக்க புடுங்கனதா அவுட். ஃபர்ஸ்ட் அவர் விக்கெட்டை பிரேக் பண்ணிட்டாரு. மறுபடியும் சிக்க புடுங்கனதா அவுட். கேளுடா கேப்டன் கேளுடா. வெயிட் பண்றா வரல. அது இல்லப்பா, ஸ்டெம்பை கொடுக்கணும்ல. 2வது முறை அடிக்கும் போது எதுக்கு ஸ்டெம்பில் இது பண்ண இப்படி அவுட் கொடுக்க முடியும்? மேன் கட் பண்ணக்கூடாதுப்பா. இல்லை, இது மேன் கட் இல்லை. அவுட் அடிச்சது ஓகே தான். பட் ஃபர்ஸ்ட் ஒரு முறை ஸ்டெம்பில் அடிச்சார். 2வது முறை அடிக்கும் போது ஸ்டெம்பை கழட்டணும் தானே. கழட்டாம அடிக்கும் போது உள்ள நின்ட்டாரு. வெளியே வரும்போது வந்து எடுக்கிறப்ப அவர் வெளியே போயிட்டாரு. முடிஞ்சிச்சுன்னு அந்த டைம் தான் அடிச்சிட்டாங்க. அவங்க பேச விட மாட்டாங்க. கேப்டன் என்ன பேசுறது? என்னாச்சு தெரியல. உள்ள விக்கெட் வந்து சடனாக போக மாட்டான். இப்படி கிடையாது. வாடா காலை ஓடி. ஏய், என்ன தண்ணியா போயிட்டு இருக்கு? சண்டைக்கு போடுறா. உள்ள போய் ஏண்டா ஒரு பொறுமை இல்லையா? தப்ப நீ போயிட்டு போயிட்டே இருக்க. எவ்வளோ மேட்ச் பார்க்குற? போதும் கொடுக்க எதுவுமே நீ பாட்டு வெளில போற. என்ன மேம் எடுத்துன்னு போடுவாங்க. எங்க டெம்போ ஆடு போட்டுக்கானா? வீட்டில் அவன் வீட்டில் போட்டான். வீட்டுக்கு ஆடு போட்டுக்கிறானா? வீட்டில் போட்டான்.
ஏன்னா இன்னும் ஒரு 23 ரன் தான். ஐயா ஐயா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு விக்கெட் தான் இருக்கா? என்ன சின்ன ஒன்னாச்சு ப்ரோ? புரியல. வெயில் இல்லையாமா? இது என்ன ரூல்? வெயில் இல்லை இது இல்லை. போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. கிரிக்கெட்டில் இருக்கிற எல்லா ரூலை வச்சு தானே ஆரம்பத்தில் ஆடிட்டு இருக்காங்க. இதில் இப்போ வந்து வெயில் இல்லை இது இல்லைன்னா எனக்கு தெரியல. கேப் சேர்த்து லாஸ்ட் 5 ஓவர்ஸா? ஆ அம்பேர் கலந்தார் அந்த ரஞ்சித் ஆடுவார்ல இது வரைக்கும் யாருமே ஃபாலோ பண்ணல. அந்த அளவுக்கு அப்பயே அவுட் ஆயிருப்பான். அப்பீல் பண்ணாது தெரியுமா? அவங்க அப்பீல் பண்ண அப்பே கீப்பர் அப்பீல் அப்பீல் பண்ணி அப்ப அவுட் பண்ணா நான் இது கேட்க மாட்டேன். ஸ்டார்ட் யாருக்கு? எப்படா விக்கெட் பத்தி கேட்கிறேன்? அது ரெஸ்பெக்டா தான் கேட்கிறேன். நைஸ் ப்ளே கேப். ஏய் நம்ம பாரு போட்டா எடுத்து வச்சிரு எல்லாத்தையும். எங்கெங்க இருக்கு நமக்கு தெரியும். எடுத்து போட்டு வச்சுங்க. இப்போ கேட்டால் எப்போ வாங்குவாங்க? சாடு மாதிரி தான். ஏய் பாலியா வெயிட் பண்ணு. அஞ்சு சார் 4 வர்ற தெரியல. என் ஃபோன் எங்கேயே தெரியல. ஆடு மட்டும்தான் லக்கு. இல்ல நான் மாயா பேக். நாளைக்கு மேட்ச் நாளானிக்கா? எவன் ஆச்சானா காசு வாங்குறேன். அதெல்லாம் பார்க்க கிடையாது. 18 பால் 24 பாலுக்கு வருது. 24 பாலுக்கு வரணும். 3 ஓபிலாம் ஆர்கே வச்சு சாத்திடலாம். ஷாட் ரே. போறதா நைஸ் பேட்டிங் ஆர்கே. நல்லா இருக்கு கம் ஆன் பாய். இது ஓபி வரதா ஹெல்மெட் இந்த வாரம் ஓபி வர குச்சி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அவ்வளோதான். இங்கதானா? இன்னும் 13 அடிச்சா வின்னு எல்லாம். இது எல்லாம் அந்த கீப்பிங் லோ கீழே கைப்பேடு வைடு வைடு தான் வாங்கியாடு.
எக்ஸ்ட்ராஸ் நல்லா இருக்கு பாரு. வாங்கிடலாம் ஒன்றும் இல்லை. ஆமாங்க பா யாருக்கே ஃபோன் பேசினேன். 11 தான். நல்லா இருக்கே 10 ரன் தான். 2 ஷாட் போட்டா வந்துடும். இல்ல நாளே அடிக்காதீங்க, கீழே ஊட்டி அடைங்க. 10 ரன் தான். நான் தான் சொல்லாதேன்னு சொன்னாதான் நீங்க காட்டு விட்டு 6 அடிச்சு மேட்ச் முடியலான்ற இதுல போறாங்க. லாஸ்ட் விக்கெட்டா? லாஸ்ட் கேனாட் பீஸ்ட். ஐயா இன்னும் 10 ரன் தான் அடிக்கணும். ஒரு நல்ல டீம் பொறுமையா ஆடுங்க. லாஸ்ட் பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் இறக்காம இருக்கிறது அதான் சொல்லிட்டு யாருக்கு பொறுமையே ஆடல 10 ரன் தான். நீ எங்க நீ அடிக்கதான் பார்த்த நீ அதை அவன் பேசி அது பேசே இல்லை. நீ பேச எப்படி போகும் அது? இங்க வந்து ஸ்டார்ட் ஆனி இங்க ஆனி அது இங்க கேப் இங்கே ட்ரை பண்ணி தரையோட கூட ஆடி இருக்கலாம். லாஸ்ட் விக்கெட் பைன் பைன் தான் ஆடணும். கேப்டன் என்ன மட்டும் மாட்டிடுவோம் சொல்லி முடியும். பயமா இருக்கு. அவர் இப்போ சுத்த மட்டும் பாரு. ஆனா அடிச்சாருன்னா போயிடும். 2 பால் அடிச்சாருன்னா போயிடும். அடிக்க வேணாம். சரி ஸ்லாட் பால் தான் நீ அப்படியே சும்மா தூக்கி விட்டது இல்லை. நல்லா அதுதான் சொல்கிறேன். பேட் நல்லா பட்டுதுன்னா கரெக்டாக போயிருக்கோம். இல்லை நல்லா ரீச் ஆகிட்டார் அவர் கேட்சுக்கார. கேப்டன் எங்களை முடியிறியா அங்கே முடியிறா யாரா ஒன்று பண்ணு. அப்புறம் பாபு மாதிரி தான் தான் அவர் இப்போ 6 அடிச்சானா மேட்ச் காலி. ரெக்கார்டிங்னு காட்டுது. ரெக்கார்ட் ஆகுது பார்க்க முடியலையா? டச் பண்ணாதான் வருமா? ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் அடிச்சுமே. அடிக்கவே இல்லையா? ஒரு வாரம் தள்ளி பால் கிட்டு அவர் ரன்னு ப்ரெஷர் நம்மளே தேவையில்லாம ஏற்றினோம். இல்லை ப்ரோ அதுவும் விக்கெட் கிடையாது. குணாதும் விக்கெட் கிடையாது. ஒத்தக்கை ஷாட்டா அவன்கிட்ட பவுலிங்கே இல்லை. அடுத்த ஓவர் ஸ்பின்னு தான். இன்னும் 6 தான். 18 பால்ஸ் ஸ்பின்னு தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி அடிச்சீங்க. நாங்கள் பவுலிங் இங்கே தான் ஆடுங்க. ஏன்னா டெம்ப்டை ஒரு இது ஆட்டாங்க. நம்மளே தான் அடிச்சு அவுட் ஆகிட்டோம். அவங்களாம் ஒன்று ஒரு 4 பிச்சுனா போதும். இந்த 20 ரன் 30 ரன் லேட்டு கூட ஒன்றும் தெரியாதா? 5 ரன் 4 ரன் தானே தலைவலியே. இவர் அவுட் ஆனார்ல, இந்த மாதிரி நான் அவுட் ஆகும்போது பார்த்தியா? யாரு
இப்போ அவர் அவுட் ஆகிடுவாங்க. நான் கேட்டேன் பார்த்துக்கிறேன் எப்போ அவுட் ஆகிட்டு வந்தார்ல அவர். ஒரு ஓவர் லாஸ்ட் ஒரு 5 ரன் அடிக்கணும். ஸ்கோர் வச்சுட்டேன். இப்போ 2வது பால் 10 பால். அடுத்த பால் ஏறி வச்சு ஸ்ட்ரோக் வச்சுட்டு உள்ளே வந்து பேட்டை வச்சு 2வது மறுபடி ட்ரைவ் ஆள் அந்த இது பண்ணுவோம்ல செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி போகும்போது கீப்பர் பிடிச்சி கம்ப்யூட்டர் வச்சுட்டான். மேட்ச் ட்ரா லாஸ்ட் விக்கெட். அப்போ அவங்களாம் ரைட்டுருக்குல்ல. கோக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா நம்மளுக்கு வைக்கிறாங்களா செம்ம நல்லா அதுக்கு முன்னாடி ஷாட் நல்லா இருந்துச்சு. ஆமாம்ப்பா கடைசி டைமில் நிறுத்தி அடிக்கிறாருப்பா. மறைச்சினே தான் வராரு. கடைசி டைமில் நிறுத்தி அடிச்சாரு ஒரு பால். கமான் கமான் கேட்ச். போனா போதுமே. கேப்டன் இது வரைக்கும் பயம் செத்து ஓடுது. போலிங் ஆடும்போது எவ்வளோ லாங் ஓடுவாரு. நோ பிரபானா நீ தானே பேட்ஸ்மேன் என்ன ஆடினா அவரு நான் பேட்ஸ்மேன் அப்படி அடிப்பாரு. அப்படி இல்லை 4 பால் அவர் என்ன ஒரு பால் முடிச்சிடலாம். என்ன திட்டான ஒரு ரிஸ்க்கு தானே நம்மளுக்கு டேஞ்சர் ரிஸ்க்கு தானே. இவர் சுற்றுவார் முத்தான முத்தான சுற்றுவார் பார்த்தியா உள்ள போட்டால் அவுட்டு சுற்றுறாரு. பிரபான்னாச்சு பாலை பார்த்து டிரைவ் பண்ணுவார் வச்சிருவாரு. பாலை வந்தால் தூக்கி அடிச்சிருவாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சில ஷாட்லாம் போய் கோல்ட் அடிக்கிற மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஷாட்லாம் ஆடுவார் நிறைய. விக்கெட் விடாமல் நிறுத்துவார் கரெக்டாக. கடைசி நேரத்தில் பார்த்தியா ஒரு கோல்டு கை போகிறான். இன்னும் 3 தான் எனக்கு ஒரு ஒயிட் இல்லை கொடுத்தான். சின்ன பையன் பயந்து பயந்து ஒயிட் கிடையாது. சுத்த ஓய் முத்தன் இது எல்பில உள்ளது. அவன் சிங்கிள் ரைட் நம்ம பேசி ஆடுங்க. உள்ள வாட்சலாம் பால. இன்னும் லாங்ல நிக்கிறாங்க ஃபீல்டிங். கேட்ச் நம்மள தான் பண்ணி உள்ள போட்டு கேட்ச். ஒன்னு போச்சுனாலும் 4 போய்டும். ஒயிட்ரா நம்மளுக்கு கொடுறா. நல்ல அடிப்பாங்க. 2 ஓவர் இருக்குங்களா? 4 3ல இல்ல 3 அடிக்கணும். 2 எப்படியாவது ஓடிட்டாங்களா? 2 தான் ஓடிட்டாங்க. ஒரு 2 ஓவர் இருக்கு. அதான் நான் வந்து வந்துட்டாரு இப்போ. ஏய் பேட்டிங் படி. எவ்வளவு அடிக்கலாம் பிரபா கரெக்ட்டா அடிச்சு போனாங்க இந்த ஓவர். அதான் நானும் சொன்னேன் 4 பால் எடுத்துக்கிட்டு அதில்ல இருக்கு 4 ஷாட்ல தான் போடுவாங்க. அவன் ஆசைப்பட்ட போறான். அதோட சொல்லு. இந்த ஆசைப்பட்டு ஒரு ஓவர் நிப்பாடி அவருக்குள்ள இந்த ஓவர் நிறுத்திங்க பாரு. எங்க போறா நான் எங்க போறது. இவர் ஓவர் இங்க இவர் ஆடவே இல்லை. இப்போ போறார்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆடுதுன்னு போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் இவர் ஒரு 4 அடிச்சா நான் ஒரு 4 போறேன். நான் இவர்ட்ட சொன்னேன் ஓவர் ஸ்ட்ரைட் ஆடுங்க. சூப்பரா அவர் லெக்ல ஆடுறாரு. அடிக்கிற மாதிரி லெக்ல ஆடுங்க. இங்க இருங்க. இங்க பட்டு போல்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நார்மலா அடிக்க வேண்டிய ஓவர். அதான் லெஃப்ட் தான் நல்லா போட்டான். அவர் அடிச்ச பிறகு அவர் ஒரு மேடிங் போட்டாங்க. சூப்பரா போட்டாங்க. அப்ப அவர் அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஓவரே வரல. லாஸ்ட் ஓவர்லாம் போட்டாங்க. ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நல்லா போடல. அதான் ஒருத்தர் அடிச்சு ஓவரை நான் பேக் பண்ணும்போதே அவன் ஓவர் தான். அதான் போட்டு அடிச்சதுனால அவனுக்கு ஒன்றும் பாபா பார்த்து கிளியர் பண்ணலாம் பாருங்க.
டைட்டில் மட்டும் தூக்காம இருந்தால் போதும். கிரவுண்டோட ஆடுங்கப்பா. லெக் சைடு எங்கன்னா தள்ளி விட்டாருன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஒரு முட்டி போட்டு ஒரு ஷாட் வெளியே விட்டாருன்னா நல்லாயிருக்கும். அது படம்பர சைடு என்ன ஒன்று அடிச்சிட்டாருன்னா நல்லா தான் இருக்கும். யாரு அது? என்ன பிரபா ஒரு ரன் ஒரே ஒரு ரன் வச்சிருக்கீங்க. யாரியா நீங்க? பேசியாருங்க. அவரே முடிச்சிடாருன்னு நினைச்சேன் நான். அது வேணா இது எதுக்கே ஓடணும்? புரியல அவங்க இதில் உயிரை புரியுங்க, எனக்கு உயிரை எடுத்துறீங்க போல இது நீங்க. சிஎஸ்கே மேட்ச் மாதிரி பண்றீங்க. உயிரை எடுத்துருவாங்க போல இது. எத்தனை பால் இருக்கு? ஓவர் இருக்கியா? இந்த ஓவர்ல எத்தனை பால் இருக்கு? 4 பால் இருக்கு. ஓவர்ல 3 பால் இருக்கா? 4 பால். பிரபான 2 பால் ஆடினாரு, அவ்வளோதான். இன்னும் 4 பால் இருக்கு. 2 ரன் அடிக்கணும். 1 ரன் சாட்ரா 2 ரன். பிரபான வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கணும் அந்த பாலை. போல்டு போட போறாங்க அவங்க, அதான் தெரியுது. அவர் சுத்துவாரு. அப்புறம் நீ வந்து தாமரங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க முத்தனா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண? பாகிஸ்தான் ஒரு ரெண்டாவது வந்து விக்கெட் இல்லாத விக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம தப்பு. அப்பா டிரா ஆடுறதுக்கு அப்புறம் பால் வந்து கொஞ்ச நாளாக கூட முடியாது. சூப்பரா சூப்பரா. அண்ணன் தான் மேட்ச் போதும்.